தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சென்னை மெரினா கடற்கரையில் பரபரப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் பரபரப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் பலியாகிவிட்டனர். 30க்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமாக உள்ளனர். கள்ளச்சாராய வியாபாரிகளோடு ஆளும் கட்சி தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. திமுக பொறுப்பாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கள்ளச்சாராய வியாபாரிகளோடு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் காவல்துறை அதிகாரிகளும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. 2017 ஜல்லிக்கட்டு தடைக்கு இருந்த விலக்கை நீக்க கோரி மெரினாவில் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை போன்று இந்த கள்ளச்சாராயத்திற்கு முடிவு கொண்டுவதற்காக தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும், பூரண மதுவிலக்கு அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மெரினாவில் இளைஞர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கூடி காலவரையற்ற போராட்டம் ஈடுபடப் போவதாக வந்த தகவலின் அடிப்படையில் சென்னை மெரினா கடற்கரை பரபரப்பாகியுள்ளது. தமிழக காவல்துறையினர் சென்னை மெரினா கடற்கரையில் குவிந்துள்ளனர். இளைஞர்கள், அரசியல் கட்சியினர் யாரும் மெரினா கடற்கரைக்குள் வந்துவிடாதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளனர். 2017 ஆண்டு ஜல்லிக்கட்டுக்கு இருந்த தடையை விலக்க கோரி மெரினா கடற்கரையில் இளைஞர்கள் குவிந்ததை போன்று இந்த முறை கடற்கரையில் குவியக்கூடாது, அப்படி ஒரு புரட்சி ஏற்பட்டுவிடக்கூடாது, அதனை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்பதற்காக தமிழக காவல்துறை களத்தில் இறங்கியுள்ளது. சென்னை மெரினாவில் போலீஸ் பட்டாளத்தை இறக்கியுள்ளது. இளைஞர்கள், அரசியல் கட்சியினர் யாரும் கடற்கரையில் ஊடுருவல் செய்யாதவாறு அதற்குரிய தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் மெரினா கடற்கரையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.